இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை தலைமை செயலகத்தில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் திட்ட ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு அதில் இந்த ஆண்டிற்கான நிதி தேவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுவையில் சட்டசபை கூட்டம் கடந்த மார்ச் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் நடத்தப்பட்டு 4 மாத செலவினங்களுக்கு மட்டுமே நிதி ஒப்புதல் பெறப்பட்டது. இந்நிலையில் தலைமை செயலகத்தில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் திட்ட ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பாண்டியசெல்வம், தியாகராஜன், தலைமை செயலர் சத்யவதி, அரசு செயலர்கள், இயக்குநர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி தேவை, எந்த திட்டத்திற்கு முன்னுரிமை அளிப்பது, டெல்லியில் வரும் 22, 23ஆம் தேதிகளில் நடைபெறும் மத்திய திட்டக்குழு கூட்டத்தில் பங்கேற்பது போன்றவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுவையில் 640 காவலர் பணியிடங்களுக்கு ஜூன் 11ஆம் தேதி தேர்வு துவங்குகிறது என்று டிஐஜி சுக்லா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக டிஐஜி சுக்லா கூறுகையில், புதுவை காவலர் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டதில் 5518 ஆண்கள், 1850 பெண்கள் என 7268 விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டதாகவும், இதில் ஆண்களுக்கு வரும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை உடல் தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடக்க உள்ளதாகவும், பெண்களுக்கு 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடக்கும் என்றும், இதில் ஓட்டம் மற்றும் தனிநபர் அடையாளம் பயோமெட்ரிக் முறையில் கண்காணிக்கப்படும் என்ற அவர், மேலும் இந்த உடற்கூறு தகுதி தேர்வு குறித்து தினமும் அறிக்கை வெளியிடப்பட்டு தேர்வு வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடக்கும். இதில் காலியாக உள்ள 640 காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது என்றும், மேலும் யாரும் இடைத்தரகர்களை அணுக வேண்டாம் என்று கூறினார். அப்போது தலைமை காவலக எஸ்பி IRC மோகன், காவலர் தேர்வு பணிக்குழு எஸ்பி புருஷோத்தமன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க தனியார் பேருந்து உரிமையாளர்களுடன் காவல்துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் SSP ராமராஜ் தலைமையில் நடைபெற்றது. தனியார் பேருந்து உரிமையாளர்களுடன் போக்குவரத்து துறை மற்றும் போலீசாரின் ஆலோசனைக் கூட்டம் போக்குவரத்து SP அலுவலகத்தில் RTO நித்யானந்தம், போக்குவரத்து SP சிவதாசன் முன்னிலையில் SSP ராமராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் புசி வீதி, விமானதள சாலையை ஒரு வழி பாதையாக மாற்றுவது, பேருந்துகளின் முகப்பு விளக்குகளில் பாதி அளவு கருப்பு நிற மென்தாள் ஒட்டுவது, சுற்றுப்புற சூழலை கெடுக்கும் வகையில் அதிக புகைகளை வெளியிடும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுத்தல் போன்றவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் புசி வீதியை ஒரு வழி பாதையாக மாற்ற சம்மதம் தெரிவித்த உரிமையாளர்கள் அனைத்து வாகனங்களையும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். அதற்கு பதிலளித்த அதிகாரிகள் மற்ற வாகன உரிமையாளர்களையும் அழைத்து பேசி போக்குவரத்து ஆணையர் இறுதி முடிவு எடுப்பார் என தெரிவித்தனர். கூட்டத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள், மேலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை குயவர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் மற்றும் வீதி உலாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை குயவர்பாளையத்தில் எழுந்தருளி இறையன்பர்களுக்கு சகல சம்பத்தையும் தந்தருளி கொழுவிட்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 42ஆம் ஆண்டு சித்திரை திருவிழாவில்
அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையுடன் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்கள் மற்றும் மின் அலங்காரத்துடன் கூடிய வாகனத்தில் சுவாமி வீதி உலா மாட வீதிகள் வழியாக நடைபெற்றது. விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு சுவாமி வீதி உலாவை துவக்கி வைத்தார். விழாவில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனின் அருள் கடாட்சத்தை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆரங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுவை நகர்ப்பகுதிக்கு வரும் உயர் மின்னழுத்த புதைவடம் பழுதடைந்துள்ளதால் நகர்ப்பகுதிகளில் சுழற்சி முறையில் மின் விநியோகம் வழங்கப்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுவை நகரப்பகுதிக்கு மின் விநியோகம் செய்யும் உயர் மின்னழுத்த புதைவடம் பழுதடைந்துள்ளதால் அப்பழுதை நீக்கும் வரையில் நகரப்பகுதிகள் மற்றும் வெங்கடா நகர், ரெயின்போ நகர், காமராஜர் நகர் ஆகிய பகுதிகளில் சுழற்சி முறையில் மின் விநியோகம் வழங்கப்படும் என்றும் பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறும் மின்துறை தெரிவித்துள்ளது. புதுவையில் சென்டா கவுன்சிலிங்கிற்கான விண்ணப்ப படிவங்கள் அச்சடிக்கும் பணி இரவு பகலாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுவையில் மருத்துவம், தொழிற்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான விண்ணப்ப படிவங்களை வரும் 30ஆம் தேதி துவங்கி அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை வழங்க சென்டாக் குழு திட்டமிட்டு அதற்கான விண்ணப்ப படிவங்களை அரசு அச்சகத்தில் இரவு பகலாக அச்சடித்து வருகிறது. மேலும் கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டும் கோடிங் ஷீட் முறையில் தரவரிசை பட்டியல் வெளியிட முடிவு செய்து கோடிங் ஷீட் அச்சடிக்கும் பணியும் நடந்து வருகிறது. மேலும் மாணவர்களின் சிரமத்தை போக்க அனைத்து பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் விண்ணப்பங்களை விநியோகிக்க திட்டமிட்டுள்ளது. அதுபோன்று கடந்த ஆண்டு சென்டாக் சேர்க்கைக்கு குறைந்தபட்ச தகுதியாக பொதுப் பிரிவினருக்கு 45% இருந்த மதிப்பெண்ணை 50%ஆகவும், ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு 35% என்பதை 45%ஆகவும் அகில இந்திய தொழில்நுட்ப குழும நெறிமுறைப்படி மாற்றி அமைத்துள்ளது. புதுவை கல்வித்துறை வளாகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்விற்கு விண்ணப்பங்கள் வாங்க ஆசிரியர்கள் குவிந்தனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதித்தது. தமிழ்நாட்டில் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் புதுவை ஆசிரியர் பணியிடங்களில் சேருபவர்களும் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என புதுவை அரசு அறிவித்ததை தொடர்ந்து இந்த தேர்விற்கான விண்ணப்பம் கல்வித்துறை வளாகத்தில் வழங்கப்பட்டது. இதனை முன்னிட்டு காலை முதலே விண்ணப்பங்களை பெற ஆசிரியர்கள் குவிய தொடங்கினர். அவர்களுக்கு விண்ணப்பம் வழங்கும் பணியினை இயக்குநர் வல்லவன், இணை இயக்குநர் கிருட்டினராசு ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுவை முழுவதற்கும் கல்வித்துறை வளாகத்தில் மட்டுமே விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டதால் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கல்வித்துறை வளாகத்தில் திரண்டு சுட்டெரிக்கும் வெயிலிலும் நீண்ட வரிசையிலும் நின்று விண்ணப்பங்களை வாங்கிச் சென்றனர். விண்ணப்பங்களை வாங்க வந்தவர்கள் தங்களின் இருசக்கர வாகனங்களை கல்வித்துறை வளாகத்தில் நிறுத்தியதாலும் கூட்ட நெரிசலாலும் இந்திரா காந்தி சிக்னல் அருகே போக்குவரத்து கடுமையாக பாதித்தது. விண்ணப்பங்களை 5 நாட்களுக்குள் பூர்த்தி செய்து தர வேண்டும் என்பதால் கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என ஆசிரியர்கள் கேட்டனர். இதுகுறித்து இயக்குநர் வல்லவன் கூறுகையில், எங்களுக்கு தமிழக அரசிடமிருந்து கடந்த வாரம்தான் அனுமதி கிடைத்தது. மேலும் கடந்த சனிக்கிழமைதான் விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்ததாகவும், ஒரே நாளில் 2000 விண்ணப்பங்கள் தீர்ந்துவிட்டதால் மேலும் 6000 விண்ணப்பங்களை தமிழக அரசிடமிருந்து வாங்கி வந்ததாகவும் தெரிவித்தார். பரோட்டா சரியில்லை என்று ஹோட்டலை அடித்து நொறுக்கிய கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையை அடுத்த தமிழக பகுதியான கோட்டகுப்பத்தில் சேகர் என்பவரின் ஹோட்டலில் 15 பேர் கொண்ட கும்பல் பரோட்டா வாங்கியது. அப்போது பரோட்டா சரியில்லாமல் இருந்ததாக ஆத்திரமடைந்த அந்த கும்பல் ஹோட்டல் நாற்காலி, மேஜைகளை அடித்து நொறுக்கியது மற்றும் தட்டி கேட்ட மகன் குமார், காசிம் ஆகியோரை தாக்கிவிட்டு தப்பி ஓடியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கோட்டகுப்பம் போலீசார் படுகாயமடைந்த 3 பேரை மீட்டு புதுவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு தப்பியோடிய கும்பலை தேடி அதில் வில்லியனூரைச் சேர்ந்த வேல்முருகன், கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்த பாலமுருகன் ஆகிய இருவரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே அப்பகுதி மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் ஹோட்டலின் முன் திரண்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் ஹோட்டலை சேதப்படுத்திய மர்ம நபர்களை கண்டுபிடித்து கைது செய்வதாக உறுதியளித்ததும் கலைந்து சென்றனர். புதுவை உழவர்கரை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய தேர்பவனியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை உழவர்கரையில் உள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சிறப்பு திருப்பலியும் மறைவுரையும் நடந்து வருகிறது.
அதில் முக்கிய விழாவான கெபி திறப்பு விழாவும் சிறப்பு திருப்பலியும் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு திருப்பலியுடன் புதிய தேர் அர்ப்பணிப்பு விழா முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டின் தலைமையில் தேரை அர்ச்சித்து அர்ப்பணிக்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற தேர்பாவணியை அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்து இணையதளத்தை தொடங்கி வைத்தார். விழாவில் தேரை அர்ப்பணித்த ஐஎன்டியூசி ரவிச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, ஏஎஃப்டி தலைவர் பாலன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், உழவர்கரை திமுக இளைஞரணி ஐஜி வீரராக உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் திரளான கிறிஸ்தவ மக்களும் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். மருத்துவ படிப்புகளுக்கான கவுன்சிலிங்கை ஜூலை 15ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று மருத்துவ கவுன்சிலிங்கிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அகில இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் பல் மருத்துவ கவுன்சில் புதிய சேர்க்கையை ஜூலை 15ஆம் தேதிக்குள் முடித்துவிட வேண்டும். மேலும் புதியதாக துவக்கப்படும் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கு அனுமதி வழங்குவதையோ அல்லது ஏற்கனவே துவக்கப்பட்ட இந்த படிப்புகளுக்கு கூடுதலாக இடங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதையோ ஜூலை 15ஆம் தேதிக்குள் முடித்துவிட வேண்டும். ஜூலை 15க்கு பிறகு அந்த கல்வியாண்டிற்கு அங்கீகாரமோ அல்லது ஒப்புதலோ வழங்கக்கூடாது. அப்படி வழங்கினால் அது அடுத்த கல்வியாண்டிற்கு தான் செயல்பாட்டிற்கு வரும் என்றும், எனவே ஜூலை 15க்கு பின் ஒப்புதல் மற்றும் அங்கீகாரம் வழங்கும் நடவடிக்கைகள் நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.